மக்கா கட்டி தந்த நாளிலிருந்து நீங்கள் வாழ வச்சது அவ பயங்கர கஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க. அவள் எல்லாம் சொல்லி 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 அழுது. நீங்கள் ஒரு வார்த்தையில் நான் இனி ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் தான் தப்பு பண்ணினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க. அவள் அவ்வளவு வேதனைப்பட்டு அவர் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாயிருக்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்போவே, இவ்வளோ பிடிவு எடுக்க மாட்டா, உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு கேட்டேன். நீங்கள் அப்பவும் சொல்லலை. இப்போ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிக்கிறீங்க. அவளுக்கு நீங்கள் ஒரு கடுகளவு ஒரு இதை அவளுக்கு செய்துட்டு இல்லை. இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி தந்ததுனால என் பிள்ளை இத்தனை வருஷம் பொறுத்திருக்கா. நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்க. அவள் இப்போ ஒரே முடிவு, நான் இனி என்னுடைய வாழ்க்கையை நான் இருந்தா என்ன செத்தா என்னன்னு நான் என்னை ஒதுங்குவேன், நான் எனக்கு பாட்டுக்கு நான் இருப்பேன், நான் என் பிள்ளையம்மா இருந்துக்கிறோம், அது அம்மா பிள்ளைக்கு ஒரு அப்பனாக இருக்கட்டு, நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். அதனால் மக்களை நீங்கள் இங்கே வந்தாலும் அவள்கிட்ட பேச்சுக்கு இடமே இல்லை. தயவு செய்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க மக்கா. எனக்கு அவள்கிட்ட முன்னமே பேச முடியல. நான் அவ்வளோ சொல்லி அழுதான், அவ்வளோ பாடுபடுத்திருக்கிறீங்க நீங்கள். இப்போ அவளை நான் தான் தப்பு பண்ணினேன்னு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. நடந்த விஷயங்களெல்லாம் ஒன்று ஒன்று அவள் சொல்லும்போது எனக்கும் பதில் சொல்ல முடியலை. அவ்வளோ கொடுமைகளாக அவள் அனுபவிச்சுட்டு தான் இருந்திருக்கா. அந்த அளவுக்கு இருந்தப்புறம் நீங்கள் புரியாமல் அவளை பாடுபடுத்தி இருக்கிறது நல்லதில்லை. எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியலை மக்கள். வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, விபரீதங்கள் தான் நடக்கும், கிடந்து சண்டை போட வேண்டியதான். அதனால் நீங்கள் பெறாமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது.